அண்மை காலங்களில் பெண்களுக்கு எதிரான பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் தொடர்ச்சி அதிகரிச்சுக்கிட்டே வருது. 4 வயது பெண் குழந்தை, அந்த பெண் குழந்தைக்கு ஒருத்த மொலஸ்ட் பண்ணியிருக்கிறான். யாரு வேணா எப்படி வேணா நடந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை இந்த அரசாங்கம் அழிக்காம வைத்துக்கிட்டு இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய காவல்துறை மேல சமீப காலமா எழுற எல்லா கேள்விகளுக்குமே அதோட தலைமையை தான் காரணம். தலை இல்லாத ஒரு உடலாக இருந்தால் அது எப்படி மோசமானதாக இருக்குமோ, அது உடல் இல்லையோ அப்படித்தான் காவல்துறை இருக்கிறது. ஒருவேளை இந்த 6 மாத காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மீண்டும் ஆட்சி வரும்போது மாத்திக்கலாம்னு இருக்கிறாங்களா என்ன? அடுத்த ஆட்சி நீங்க தான் வருவீங்களா என்ன? இவர் இப்ப இருக்கிற பொறுப்பு டிஜிபி அவரை விட சீனியாரிட்டி இருக்கக்கூடிய பல பேரை தாண்டி தான் இருக்கிறார். இவர் சீனியாரிட்டி ஒரு 8வது நாள் இவர் யாரு இப்ப இருக்கிற பொறுப்பு டிஜிபி. அப்ப இந்த மத்த 7 பேருமே உங்களுக்கு திமுகவுக்கு விரோதமான நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல நேர்மையானவங்களா இருக்கிறாங்களா? இல்ல 6 மாசம் உங்களுக்கு தான் முட்டுக்கட்ட போடுவாங்களா? இல்ல மரியாதைக்குரிய அமைச்சர் KN மேலேயோ அல்லது மற்றவர்கள் மேலேயோ எஃப்ஐஆர் போட்டுருவாங்களா? அப்ப ஏதோ ஒரு பயத்தின் காரணமாகவா, அச்சத்தின் காரணமாகவா, இல்ல முடிவெடுக்கக்கூடிய இடத்துல முதலமைச்சர் ஐயா இல்லையா? இப்ப அந்த லெவல்ல இருக்கக்கூடிய சீனியர் அதிகாரிகளுக்கு டைம் ஆகி அவங்களுடைய வயது ஆகி அவங்க ரிட்டையரான ஸ்டேஜுக்கு போனாங்கன்னா அப்ப அவர்களுக்கு இயற்கையாக வந்திருக்க வேண்டிய நீதியை நீங்க பறிக்கிறீங்களே, இதுதான் சமூக நீதி ஆட்சியா? இதுதான் திராவிட மாடல் ஆட்சியான்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? போதை பழக்க வழக்கங்கள், சரியான கல்வி அறிவு இல்லாதது, பெண் குழந்தைகளை பெண்களை பற்றிய புரிதல் இல்லாதது, இவை எல்லாவற்றையும் தாண்டி டாஸ்மாக் ஒட்டுமொத்தமாக அதை நிர்வகிக்கக்கூடிய காவல்துறையின் தலைமை. தமிழ்நாடு அரசினுடைய சீஃப் செக்ரட்டரி நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு இழுத்து நாரடிச்சாங்கன்னா தான் உங்களுக்கு தெரிய போகும். ஏன்னா தொடர்ச்சியா இந்த திமுக அரசு சுப்ரீம் கோர்ட்ல குத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், சிபிக்கு கொடுத்தாலோ அல்லது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலோ ஏன் நீங்க இவ்வளவு பதற்றப்படுறீங்க? அவ்வளவு மாநில தன்னாட்சி, அவ்வளவு மாநில சுயாட்சி பேசுற ஆட்களா நீங்க? அப்படி பேசியதுன்னா நீட்டுக்கு ஏன் உறுதியை உயர்த்தி கொடுக்கல நீங்க? பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடைய இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம். வணக்கம் ரக்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ தமிழ்நாட்டில் இப்போதைக்கு புதிய டிஜிபி நியமனம் ஏன் இத்தனை நாளா இழுத்தடிச்சுட்டே இருக்கிறாங்க? இந்த புதிய டிஜிபி நியமனம் இல்லாத என்னென்ன சிக்கல்கள்லாம் உருவாக்கியிருக்கு? இல்லை, நீங்கள் தொடர்ச்சியாக ஊடகங்களை பார்த்துருப்பீங்க. ஊடகங்கள் மட்டும் இல்லாமல் செய்தி தளங்களை நீங்கள் போய் வாட்ச் பண்ணிங்கனாலே தெரியும். அண்மை காலங்களில் பெண்களுக்கு எதிரான பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் தொடர்ச்சி அதிகரிச்சுக்கிட்டே வருது. குறிப்பாக இந்த அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை விவகாரத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய விவகாரங்கள் வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிச்சது. அதில் கோயம்புத்தூர் விவகாரமாக இருக்கட்டும், இப்போ அண்மையில் நடைபெறக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு எதிராக நான் இன்னைக்கு ஒரு கேஸ் ஒன்று பார்த்தேன், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு கேஸு. அதில் 4 வயது பெண் குழந்தை, அந்த பெண் குழந்தைக்கு ஒருத்த மொலஸ்ட் பண்ணியிருக்கிறான். அவனையும் போக்சோல போட்டிருக்காங்க. அவ யாரோட பெண் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவோட குழந்தை, அந்த அம்மாவோட தான் இல்லீகல் அஃபேர்ல இருந்திருக்கிறான். அந்த அம்மாவும் இன்னைக்கு போக்சோல இருக்கிறாங்க. ஸோ பெண் குழந்தைகளுக்கு எதிராக ரொம்ப எளிமையா யாரு வேணா எப்படி வேணா நடந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை இந்த அரசாங்கம் அழிக்காம வைத்துக்கிட்டு இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அவலமா நான் பாக்குறேன். நீங்க நினைக்கலாம், என்னங்க டிஜிபி தானங்க கேட்டாங்க, நீங்க என்னங்க பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை? கண்டிப்பா அந்த கேள்வி இருக்கு. ஏன்னா டிஜிபிக்கும் இதுக்கு என்ன சொல்றேன் இருக்கு அப்படின்றது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏன் அதிகமாக நடக்குதுன்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். இதுக்கு பலவிதமான சமூக காரணிகள் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு போதை பழக்க வழக்கங்கள், சரியான கல்வி அறிவு இல்லாதது, பெண் குழந்தைகளை பெண்களை பற்றிய புரிதல் இல்லாதது, இவை எல்லாவற்றையும் தாண்டி டாஸ்மாக் ஒட்டுமொத்தமாக அதை நிர்வகிக்கக்கூடிய காவல்துறையின் தலைமை. இப்போ காவல்துறையின் தலைமை அப்படிங்கிறது யார் சொன்னா கேட்பாங்க? இப்ப காவல்துறைக்கு ஒட்டுமொத்தமா யார் அமைச்சர்? ஐயா மரியாதைக்குரிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தான். அவர் யார் சொல்றதை கேட்பாரு, யார் ரிப்போர்ட் பண்ணுவாங்க? டிஜிபி தான் ரிப்போர்ட் பண்ணுவார். டிஜிபி தான் டெய்லி ரிப்போர்ட் பண்ணுவார். சார் இந்த இடத்துல இவ்வளவு நடந்திருக்குது, நம்ம இவ்வளவு ரெக்டிஃபை பண்ணியிருக்கிறோம், இதெல்லாம் நம்ம தடுப்பதற்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக நீங்க பார்த்துருப்பீங்க, பண்ணை வீடுகளில் கொலை நடந்துகிட்டே இருந்துச்சு. பண்ணை வீடுகள் தோறும் இருக்கக்கூடிய வயதான மூதாட்டிகள், வயதான ஆண்களை திட்டமிட்டு படுகொலை பண்ணி, குறிவச்சு படுகொலை பண்ணி நகையை ஆட்டைய போறது, பணத்தை திருடிட்டு போறது பண்ணிக்கிட்டு இருந்தான். அதன் பிறகு சிசிடிவி கேமரா வைக்கணும், அங்க கொஞ்சம் பாதுகாப்பை பலப்படுத்தணும் அப்படின்னு சொன்ன பிறகு அதை பண்ணாங்க. சங்கர் ஜிவால் இருக்கும்போது, சங்கர் ஜிவால் போறதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட பட்டியல் வந்துருச்சு. அந்த பட்டியலை வச்சு நீங்க யூபிஎஸ்சிக்கு அனுப்பணும், யூபிஎஸ்சி உங்களுக்கு அனுப்ப போறாங்க. ஏன்பா சீனியாரிட்டி படி 5 பேர் இருக்கிறாங்க, உங்களை வைப்பான்னு சொல்ல போறாங்க. அதுல இருக்கிற ஆளை தேர்வு செய்து உங்களுக்கு என்ன குழப்பம் இருக்கு? ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட காவல்துறை தலைமை இருப்பாங்கல்ல, அவங்க யார் சொல்றதை கேட்பாங்க சார்? அவங்களோட தலைமை யார் கேட்பாங்க. டைரக்டா ஒரு டிஜிபி ஒருத்தர் இருந்தாருன்னா மட்டும்தான்
ஒரு மாவட்டத்தில் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஃபாலோ பண்ண முடியும். இப்போ வந்து அந்த கம்யூனிகேஷன் ரொம்ப கேப் இருந்திருக்கு. ஏன் நீங்கன்னு யோசிக்கலாம். இவர் இப்ப இருக்கிற பொறுப்பு டிஜிபி அவரை விட சீனியார்ட்டில் இருக்கக்கூடிய பல பேரை தாண்டி தான் இருக்கிறார். இப்ப சீனியார்ட்டில் ஒரு 8வது ஆள் இவர் யாரு? இப்ப இருக்கிற பொறுப்பு டிஜிபி. இந்த 8வது ஆளு மேல இருக்கிற 7 பேருக்கும் சல்யூட் வச்சவர் சார். அந்த 7 பேரையும் தாண்டி தான் இவர் 8 சூஸ் பண்ணிருக்காங்க. ஏன் சூஸ் பண்ணிருக்காங்க நினைக்கிறீங்க? அப்ப அந்த மத்த 7 பேருமே உங்களுக்கு திமுகவுக்கு விரோதமான நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல நேர்மையானவங்களா இருக்கிறாங்களா? இல்ல 6 மாசம் உங்களுக்கு தான் முட்டுக்கட்ட போடுவாங்களா? இல்ல மரியாதைக்குரிய அமைச்சர் கே நேரு மேலேயோ அல்லது மற்றவர்கள் மேலேயோ எஃப்ஐஆர் போட்டுருவாங்களா? இல்ல அதனால பயப்படுறீங்களா? இல்ல அதர் ரீசன் நீங்க நினைக்கிறீங்க. வேற என்ன தோன்றது எனக்கு? வேற என்ன நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியலையே. பயம். அப்ப ஏதோ ஒரு பயத்தின் காரணமாகவா, அச்சத்தின் காரணமாகவா, இல்ல முடிவெடுக்கக்கூடிய இடத்துல முதலமைச்சர் ஐயா இல்லையா? எனக்கு கேள்விக்கு பதில் வேணும்ல. இது வரைக்கும் இந்த மாதிரி நடைமுறைய விதிமீறி இருக்கிறது யார் தெரியும்ல? உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசத்தினுடைய யோகி ஆதித்யநாத் யூபிசி அமைச்சர் ரெக்கமெண்டேஷனை குப்பையில தூக்கி போட்டாரு. இது போன்ற பல மாநிலங்கள் தூக்கி போட்டவங்க எல்லாம் அந்த மாநிலத்தினுடைய சீஃப் செக்ரட்டரி இருப்பார், தலைமைச் செயலாளர், அவர் போய் சுப்ரீம் கோர்ட் வாசல்ல போய் ஐயா நிக்கணும், கூண்டுல ஏத்துவாங்க, சொல்லு பதில் சொல்லு ஏன் பண்ணல அப்படின்னு. ஏங்க தமிழ்நாடு டிஜிபிங்கிறது எவ்வளவு பெரிய போஸ்டுங்க. அது இந்தியாவிலேயே சீனியாரிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு துறை என்னன்னு கேட்டீங்கன்னா அது வந்து காவல்துறை தான். ஒரு நாள் பிஃபோரா கூட நீங்க வந்து அவர் சல்யூட் அடிக்கணும். அவர் உங்களை விட மேலதான், அவர் சீனியாரிட்டி படிப்படியில் அவர் மேலதான். அப்படி இருக்கிற ஒரு துறையில நீங்க எவ்வளவு கவனமா இருக்கணும். ஆனா இப்ப வரைக்கும் நீங்க நியமிக்காததுக்கு ஒரு மொன்னை காரணங்களை சொல்றீங்க, மொக்கையான ரீசன்ஸை சொல்றீங்க. கேட்டா நாங்க விரும்பினவங்களெல்லாம் இது பண்ணல, நாங்க சில பேரை கேட்டா அவங்க கொடுக்கல அப்படிங்கிறீங்க. இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. இப்ப பிரச்சனை என்னன்னா, தமிழகத்தினுடைய காவல்துறை மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கைகளில் தான் இருக்கிறதாங்கிற சந்தேகம் நமக்கு எழுகிறது. இப்போ நான் சொன்னதை யோசிச்சு பாருங்க. ஒரு சரியான தலைமை இல்லைன்னா கீழே மோசமான சூழல் அரங்கேறும். இல்ல ஆனா பொறுப்பு டிஜிபின்றவங்க அந்த பொறுப்பை எடுத்து பண்ணிட்டு தானே இருக்காங்க. பொறுப்பு டிஜிபி என்ன தெரியுமா சார்? பொறுப்பு டிஜிபினா இப்ப நீங்க ஒரு கம்பெனி நிறுவனத்துல வேலை செய்றீங்க, உங்களுடைய முதலாளி, உங்களுடைய சிஇஓ, உங்களுடைய ஹெட்டா இருக்கிறவர் யாரும் உங்களுக்கு தெரியும். அவர் என்ன பண்றாரு, ஒரு 10 நாள் இவர் பார்த்து பாருன்னு சொல்லிட்டு போறாரு. நீங்க என்னதான் இருந்தாலும் அவர் சொல்றதை நீங்க கேட்டாலும் ஒரு லெவலுக்கு மேல நீங்க அவரை மதிக்க மாட்டீங்க. இயற்கையான குணம்ங்கிறது நம்ம பாஸுக்கும் நமக்கு தான் பாண்டிங்க, இடையில பாத்துக்க. ஓகேவா? அது பொறுப்பு தான் சார் டிஜிபி. டிஜிபி என்பது பொறுப்பு மிக்க ஒரு பதவி. ஆனா அதுக்குமே பொறுப்பு டிஜிபி போட்டிருக்கீங்க. ஒருவேளை இந்த 6 மாத காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மீண்டும் ஆட்சி வரும்போது மாத்திக்கலாம்னு இருக்கிறாங்களா என்ன? அடுத்த ஆட்சி நீங்க தான் வருவீங்களா என்ன? எனக்கு தெரியல. அவங்க வருவாங்களோ வரமாட்டாங்களோ அதபடிலாம் நீங்க பேஸ் பண்ணிலாம் நீங்க முடிவெடுக்கவே முடியாது சார். 6 மாசம்னால டிஜிபி போட்டுறணும், கட்டாயமா போட்டாகணும் சார். இப்ப அந்த லெவல்ல இருக்கக்கூடிய சீனியர் அதிகாரிகளுக்கு டைம் ஆகி அவங்களுடைய வயது ஆகி அவங்க ரிட்டையர் ஆன ஸ்டேஜுக்கு போனாங்கன்னா அப்ப அவர்களுக்கு இயற்கையாக வந்திருக்க வேண்டிய நீதியை நீங்க பறிக்கிறீங்களே. இதுதான் சமூக நீதி ஆட்சியா? இதுதான் திராவிட மாடல் ஆட்சியான்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? இப்ப என்ன பிரச்சனைனா, அந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க, டாப்ல இருக்கிறவங்க பல பேர் ரொம்ப நேர்மையான அதிகாரிகள். அந்த முதல் 5 பேர்ல ரொம்ப நேர்மையான அதிகாரிகள் இருக்காங்க. சந்தீப் ரத்தோர் இருக்காரு, சீமா அகர்வால் இருக்காங்க, இவங்களாம் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா திமுக அரசுடைய தகுடு தத்தங்களை. ஆனா ஒண்ணு சொல்லவா, அதெல்லாம் ரொம்ப அதீதமான அச்சம். அப்பெல்லாம் பண்ணவே மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. இல்ல யாருமே ஆளு மாற சேர்த்து அவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லா சில பேர் பண்ணுவாங்க சார். இப்ப சில பேர் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? நான் என்ன கேட்கிறேன், அவங்க இருக்கட்டும், ஆயிட்டு போட்டுமே, உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லையா? நீங்க டைரக்டா ஒரு ரீசனை சொல்லணும். தட் ஷுட் பி தி வேலிட் ரீசனா இருக்கணும். அதுவே இல்லையே. நான் திரும்பவும் சொல்றேன், சரியான காவல்துறை தலைமை இல்லாம போச்சு அப்படின்னா காவல்துறையோட டைனமிக்ஸ், இன்டர்னல் டைனமிக்ஸா கொலாப்ஸ் ஆயிரும் சார். ஒருத்தரை மதிக்க மாட்டான். நீ யாரா நானா ஒண்ணு எங்கன்னு போயிட்டு இருப்பாங்க. அது வந்து ரொம்ப தப்பான ஒரு அப்ரோச்ல காவல்துறையுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு இழுக்கு கிடையாதா? இவ்வளவு பெரிய டிபார்ட்மெண்ட் ஒரு தலைவர் இல்லையே சார். அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? இப்ப காவல்துறை மேல சமீப காலமா எழுற எல்லா கேள்விகளுக்குமே அதோட தலைமை தான் காரணம். தலைமை இல்லாத, தலை இல்லாத ஒரு உடலாக இருந்தால் அது எப்படி மோசமானதாக இருக்குமோ, அது உடல் இல்லையோ அப்படித்தான் இன்றைக்கு காவல்துறை இருக்கிறது. அந்த காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் ஏன் முடிவெடுக்காம இருக்கிறாரு? ஏன் நீங்க அடாகேட் டிஜிபி வச்சிருக்கிறீங்க? ஏன் பர்மனன்ட் டிஜிபி போட முடியல? ஆள் இருக்கு, திறமை இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எல்லா விதமான தகுதியும் இருக்குது. ஏன் நீங்க போடல? உங்க கையில தான் உச்சபட்ச அதிகாரம் இருக்குங்கிற ஒற்றை காரணத்துக்காக இப்படி நீங்க எவ்வளவு அலைய விட்டுக்கிட்டு இருப்பீங்க. இல்ல இங்க என்ன அப்படின்னா, அதிமுக ஆட்சி காலங்களிலேயே சில குற்றச்சாட்டுகள் அதிகமாக நடந்துச்சு, திமுக ஆட்சி காலங்களிலேயும் குற்றச்சாட்டுகள் நடக்குது. இப்ப டிஜிபியை மட்டும் காரணம் காட்டுவது ஏன் அப்படின்றத, டிஜிபி மட்டும் காரணம் அதான் மெயினா சொல்றீங்க. ஏன்னா தலைமை இல்லாதனாலதான் இவ்வளவு குற்றங்களுக்கு. ஆமா, நீங்க தலைமை இல்லாத போது அவங்களுக்கு இன்டர்னல் ஸ்ட்ரக்சருக்குள்ள நிறைய
மிஸ்கம்யூனிகேஷன் நடக்கும்னு நான் சொல்றேன். ஓகே, இது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, என்ன நடந்தது? என்னன்னா மேல இருக்கிறவர் ஒரு லீடர் ஒருத்தர் இருக்கிறவங்க, அவர் தான் எல்லாருக்குமே சீனியரா இருக்கணும் அப்படின்னும் போது, இப்போ ஒரு கீழே நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரு 7 பேர் 8 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு கீழே ஒரு கேங் இருக்கும், அவங்களுக்கு கீழே ஒரு கேங் இருக்கும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா கேட்கறதுக்கு அமைதியா போயா விட்டானா நீங்க என்ன பண்ணுவீங்க, பிரச்சனையா பாத்துக்கலாம் போ அப்படின்னு ஒருத்தருக்கு ஒரு அஃபிலியேஷனோட செயல்பட்டாங்கன்னா எப்படி சிஸ்டம் இயங்கும்னு கேட்கிற. பிரச்சனைனா இது ஒண்ணுமே நான் மெயின் ரீசன் சொல்லலை, இது ஒன் ஆஃப் த ரீசனுங்கிற. அதை ஏன் நீங்க ரீசனா வச்சிருக்கிறீங்க? நீங்க காரணமாக சொல்லவே முடியாது. அதை நாங்கள் கரெக்டாக பண்ணிட்டோன்னு செஞ்சிருக்க வேண்டிய வேலையை செய்யாமல் இருக்கிறதுக்கான காரணத்தை சொல்லுங்க. உங்கள்கிட்ட காரணமே இல்லை. ஏங்க முதலமைச்சர் தானே காவல்துறையின் தலைவராக திகழ்றாரு, அவரது கையில் தான் காவல்துறை இருக்குது. அவர் என்னங்க பண்ணியிருக்கணும் இந்நேரம்? நீங்க ஒன்றும் இல்லை, தமிழ்நாடு அரசினுடைய சீஃப் செக்ரட்டரி நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு இழுத்து நாரடிச்சாங்கன்னா தான் உங்களுக்கு தெரிய போகுது. ஏன்னா தொடர்ச்சியா இந்த திமுக அரசு சுப்ரீம் கோர்ட்ல குட்டு வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆம்ஸ்டாங் அண்ணனுடைய கொலை வழக்கு தொடர்பாக ஜஸ்டிஸ் வேலுமுருகன் அவர்கள் கொடுத்துட்டாரு, சிபிஐ கொடுத்துட்டாரு. தொடர்ச்சியா சுப்ரீம் கோர்ட் போறாங்க, சிபிஐ வேணாம் சிபிஐ வேணாம் சிபிஐ வேணாம். உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு புரியல. சிபிஐ போகட்டும், அவங்க குற்றவாளியை கண்டுபிடிக்கிட்டோம், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கறேன். இது மட்டும் இல்ல, இதே ஆம்ஸ்டாங் வழக்கை போலவே அந்த கிட்டு திருட்டு வழக்குலையும் பண்ணாங்க. எங்களுக்கு வந்து எஸ்ஐடியில் வந்து இவங்கள எஸ்ஐடியே வேணாம் தான் சொன்னாங்க. அப்புறம் அங்கே போனவரை எஸ்ஐடியில் நாங்கள் அதிகாரிகளை தான் மாற்ற சொன்னோம்னு போய் பேசினாங்க, அல்லது தங்களுடைய கருத்துக்களை மாற்றிக்கிறாங்க. இது அண்ணா நகர் சிறுமி வழக்குலேயே அப்படிதான், எங்களுக்கு சிபிஐ வேணாம் அப்படின்னாங்க. ஒரு பச்சளம் சிறுமியை படுபாதகர்கள் சேர்ந்து வந்து வன்புணர்வு பண்ணியிருக்கிறான். காவல்துறை அதிகாரிகள், அதுவும் பெண் காவல்துறை அதிகாரிகளே அவங்க மோசமாக ட்ரீட் பண்ணியிருக்கிறாங்க அந்த குழந்தை அந்த குடும்பத்தையும் போது. அதை சூமோட்டாவே அடுத்து ஹைகோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் அனுப்புது. உங்களுக்கு என்ன பிரச்சனை, சிபிஐக்கு போயிட்டு போகுது, ஆனால் அதை போய் நீங்கள் தடுத்தீங்க. அப்புறம் ஹைகோர்ட் மானிட்டர்டு ஒரு எஸ்ஐடி கொடுத்தாங்க. அதுவே உங்களுக்கு அவமானகரமான ஒரு விஷயம் தான். அதே மாதிரி ஆதவர்ஜுனா இந்த தாவேகா குழுவினர் இந்த கரூர் சம்பவத்தின் போது வந்து அவங்க போனதை நீங்கள் எதிர்த்து போனீங்க, கடைசி சிபிஐக்கு தான் கொடுத்தாங்க. நான் என்ன கேட்குறேன், சிபிஐக்கு கொடுத்தாலோ அல்லது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலோ ஏன் நீங்கள் இவ்வளோ பதற்றப்படுறீங்க? அவ்வளோ மாநில தன்னாட்சி, அவ்வளோ மாநில சுயாட்சி பேசுகிற ஆட்களா நீங்கள்? அப்படி பேசியதுன்னா நீட்டுக்கு ஏன் உள்ஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்கல நீங்கள்? எடப்பாடி பழனிசாமியாவது இருக்கும்போது 7.5% கொடுத்தாரு, நீ 10% உயர்த்த வேண்டியதானே, இல்லை 12% கொடுக்க வேண்டியதானே, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அப்போ உங்களுக்கு என்னன்னா, திமுகவினர் நடத்தக்கூடிய மெடிக்கல் காலேஜ்ல இருந்து வரக்கூடிய கமிஷன் போயிடும். அல்டிமேட் கோலுங்கிறது பணம் தாங்க. இது மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம், நான் சொல்ல விரும்பல, அதுக்கான நேரமும் இது கிடையாது. ரொம்ப சிம்பிள் ரெக்வஸ்ட் ஒன்று தான், சரியான காவல்துறை தலைமை என்பது இருந்தா எல்லாம் சரியா இருமான்னு கேட்கிற கேள்வி நான் ஏற்கல. இருக்கணுங்கிறத ரூல். நீ இஷ்டப்படிலாம் வாழ முடியாது, சட்டப்படி தான் நீ வாழ முடியும். சட்டப்படி வாழனா எனக்கு சட்டத்தின் தலைமையாக காவல்துறையின் தலைமையாக ஒரு டிஜிபி இருக்கணும். நான் யாரை போய் நான் இது பண்ணுவேன்? சரி, அடாப்ட் டிஜிபிக்கு எல்லா அதிகாரங்களும் இருக்குதா, எல்லாம் வேணா முடிவு எடுக்கலாமா? ஏன் அவர் வெளியே வரதே கிடையாது? அடாப்ட் டிஜிபி கடைசி நீங்க எங்க பாத்தீங்க, என்ன பண்றாரு அவரு? எனக்கு என்ன தெரியலையே. சங்கர் ஜிவால் தான் பிரஸ் மீட் கொடுப்பாரு, 4 பேர்ட்ட பேசுவாரு, எனக்கு தெரியலையே. நீங்க சங்கர் ஜிவால் இருக்கும்போது பாத்தீங்களா, ஆக்டிவா இருந்தாரா, எல்லா இடத்துக்கும் போனாரா, எல்லாம் பண்ணாரா? அவர் ஃபேஸ் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும், பேப்பர்ல வந்துகிட்டே இருக்கும். சிசிடிவி வச்சாரு, இது பண்ணாரு, தண்ணி கொடுத்தாரு, கொடை கொடுத்தாரு, கேமரா கொடுத்தாருன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எதுவுமே வரலையே. அப்ப என்ன ஆக்டிவிட்டின்னு எனக்கு தெரியாம இருக்குது. காவல்துறையே கொலாப்ஸா இருக்கும்போது, காவல்துறையே தோல்வி அடைந்திருக்கும் போது சமூகம் தோல்வி அடைஞ்சிரும். காவல்துறையுடைய வேலைங்கிறது குற்றங்கள் நடந்தால் அதை தடுப்பது கிடையாது, குற்றங்கள் நடக்காமல் தடுப்பது. குற்றங்கள் நடக்காமல் தடுக்கணும்னா அதுக்கு நல்ல தலைமை வேணும், அவர்களாம் சிந்தனை வேணும். அது இருக்கிற ஆள் இருக்காங்க நமக்கு தெரியாது. அப்போ நான் அந்த கேள்வியை கேட்பேன். எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமியோ அல்லது டாக்டர் அன்புமணி ராமதாஸோ சீமானோ கேட்குற கேள்வி, அண்ணாமலை கேட்குற கேள்வி நியாயமானது. ஏன் பொறுப்பு டிஜிபி வச்சிருக்க நிரந்தர டிஜிபின்னு கேட்குற கேள்வி இப்படி எப்படிங்க தப்பான கேள்வியாக இருக்கும்? அது நியாயமான கேள்வி. அதற்கு பதிலளிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் மரியாதைக்குரிய முதலமைச்சர் MKS அவர்கள் தான் இருக்கு. பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி. வணக்கம். மிக்க நன்றி சார்.